திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாகலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபூரியம் கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். நம்ம திருவாச்சகத்தில் 6வது பகுதியாக இருக்கிற நீத்தல் விண்ணப்பம்ங்கிறது தொடங்கினோம். 50 பாடல் இருக்கிறதுனால 10 பாடலாக ஓதி பார்க்கலாம் அப்படின்னுட்டு முதல் 10 பாடல் ஓதி நிறுத்தினோம். எங்கே இருக்கு நீத்தல் விண்ணப்பம்? ஓகே, இல்லை 10 பாடல் பாடி நிறுத்தினோம். இது திரு உத்தரகோசமங்கைன்னு ஒரு பாண்டி நாட்டு தலம், ரொம்ப பழமையான தலம். ராமநாதபுரத்துக்கு கிட்ட வரும். இந்த தர்பசேனம்னு ராமபிரான் தர்பப்புல்ல விரிச்சுண்டு சமுத்திரத்துக்கிட்ட வழி கேட்டு தபஸ் இருந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல வரும். ரொம்ப பழமையான கோவில். மாணிக்கவாசக பெருமான் அந்த ஸ்தலத்தை பூலோகத்துல இருக்கிற சிவலோகம் அப்படின்னு அதை இது பண்ணி சொல்லியிருக்காரு. நடராஜ பெருமான் அங்க ரொம்ப விசேஷம். மரகத லிங்கம் இருக்கு, நித்தபடி அங்க அன்னாபிஷேகம் நடக்கிற ஸ்தலம். ஆனா அந்த ஸ்தலத்துக்கு நம்மளுக்கு தேவார பாடல் கிடைக்கல, அதனால அது பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல வர்றதில்லை. அந்த ஸ்தலத்துல பாடப்பட்ட 50 பாடல்கள் இது. நீத்தல் விண்ணப்பம். நீத்தல்ங்கிறது விடுறது, துறக்கிறது, நாட் மைன் அப்படி. அந்த மாதிரி நீ என்னை விட்டுவிடாதேப்பா. அந்த ஜீவனுக்கு இருக்கிற பயம், நான் அதாவது இந்த கர்த்திருவத்தினால நான் இப்படி இருக்கிறவனாச்சே, இப்படி மோசமா இருக்கிறவனாச்சே, அதனால நீ என்னை வேண்டான்னு விட்டுடுவியோ, அப்படி நீ விட்டுவிடக்கூடாது. என்ன நான் எப்படி மோசமா இருக்கிறவனா இருந்தாலும் நீ என்னை அப்படி விட்டுவிடக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய 50 பாடல்கள். முதல் அதான் பிரபஞ்ச வைராக்கியம். அதாவது அதான் அதோட குறிப்பு. நீத்தல் விண்ணப்பம்ங்கிற அந்த பாடல் தலைப்புல இருக்கக்கூடிய 50 பாடல்களுக்கு இருக்கிற குறிப்பு பிரபஞ்ச வைராக்கியம். அதாவது அந்த ஜீவனுக்கு போரும்னு ஆயாச்சு, ஆனா தன்னோட சாமர்த்தியத்தினால அந்த லோகத்துல இருந்து அதுக்கு விடிவு கிடைக்காது, அதுவும் தெரியறது. தன்னோட சாமர்த்தியத்தினால அதுல இருந்து தப்பிச்சுக்க முடியாது, போரும்னு தோணினாலும் அதுல இருந்து விடுதலை அடைய முடியாதுன்னு தெரியறது. அப்ப கிருப்பையை தான் பூரணமா நாடி இருக்கணும். அது கிருப்பைக்கு பாத்திரமாற யோக்கியத்தையும் இல்லை. அப்போ எனக்கு யோக்கியத்தை இல்லை, ஆனாலும் எனக்கு உன்னோட கிருப்பை தான் வேணும் அப்படின்னு அப்படியே ஹிருதயத்தை புழிஞ்சு வச்சிருப்பார். அதுல முதல் பாடல், கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெடுதி கண்டாய். அப்ப அதாவது இப்ப சொன்னோம் இல்லையா, அந்த ஜீவனுக்கு தன்னோட சாமர்த்தியத்தினால லோகத்தை விடவும் முடியாது, ஆனா லோகம் போரும்னு ஆயாச்சு. ஈசன் தான் கிருப்பையினால அந்த ஜீவனை தன்கிட்ட சேர்த்துக்கணும். அதுக்கு ஆரம்பத்திலேயே என்ன சொல்றார், கருணைன்னு ஒரு குணம், அது ஈசனுக்கே சொந்தமானது. கருணை நம்மள்ட்டையும் பார்க்கலாம், கருணை நம்மள்ட்ட பார்க்கலாம். அதாவது நம்ம ஏதாவதெல்லாம் தப்பு, ஏதாவது சம்திங் வி ஆர் நாட் ஏபிள் டு, என்ன சொல்றது, மெச்சூரிட்டி இல்லாததுனால சிலதெல்லாம் கொஞ்சம் மேடு பள்ளங்கள்லாம் இருக்கு அப்படின்னு தெரிய வந்தாலும் நம்மளோடதுங்கிறதுனால நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் இல்லையா, போனா போறது அப்படின்னு. அது ஈசன் கிட்ட அது அவருக்கு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இல்லாததுனால எல்லா ஜீவன்கள்கிட்டையும் ஸ்பான்டேனியஸா இருக்கும். அது அவருடைய கருணையோட வைபவம்.
நம்ம ஆத்து பாப்பா தப்பு பண்ணா நம்மளுக்கு ஒத்துக்க முடியும். நம்மள்ட்ட ஏதோ கொஞ்சம் மேடு பள்ளங்கள் இருந்தா நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது நம்மளோடது நம்மள சேர்ந்ததுங்கிறது எல்லாருக்கும் ஸ்பான்டேனியஸா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க பரவாயில்ல. என்ன பண்றது? வேற வழி இல்ல. ஏதோ ஒண்ணு சொல்லிப்போம். ஈசனுக்கு வந்து அம் அ ஏன்னா அவருக்கு அடுத்தவன்கிறது கிடையாது. நம்மள தேர் ஆர் நோ அதர்ஸ் அப்படிம்பார் இல்லையா? ஸோ எல்லாமே ம் தன் அது ஒரு அப்பியரன்ஸ் தானே. எல்லாமே தான் தான் அப்படிங்கிறது இருக்கிறதுனால, அவர் தான் வந்து அந்த ஜீவன் ஒரு ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அப்படின்னு சொன்னாலும், இது திருவாசகத்திலயும் வரும். நாவுக்கரசு பெருமான் சொல்வார். "ஆவா என்று அருளி." ஐயோ பாவம்! அதுக்கு ஒண்ணும் முடியலையே. அந்த ஜீவனுக்கு வந்து தானே ஏறி வர முடியலையே. அதனால அது எப்படி இருந்தாலும் பரவால்ல. நம்மள் வந்து அதுக்கு அனுகிரகம் பண்ணி கை தூக்கி விடணும் அப்படிங்கிற அந்த பாவத்தினால, கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே. ரிஷபத்து மேல ஏறிண்டு ஈசன் வந்து அம்மையோட வர்றது வந்து அடியார்களுக்கெல்லாம் வந்து அருள் பண்ணி சிவலோகம் கொடுக்கறது. எப்பயும் 63 சரித்திரத்துல எல்லாம் பார்த்தான்னாக்க, தன்னுடைய கிருபா சக்தியா இருக்கிற அம்மையோட ரிஷபாரூடரா வந்து ஈசன் வந்து அடியார்களை தன்கிட்ட சேர்த்துண்டார். அந்த தியானத்திலேயே ரிஷபத்து மேல ஏறி வரவனே, கருணையே வடிவானவனே, நான் கடையன். ஏதாவது குவாலிஃபிகேஷன் வச்சு ஏதாவது ஆர்டர் பண்ணினாக்கா ஐ வில் பி த லாஸ்ட் ஒன், லீஸ்ட் குவாலிஃபைடு. அப்படி இருக்கிற என்னையும் வந்து நீ கருணையினால ஆண்டவன் இல்லையா, ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டா. ஏதோ கிருப்பையினால உன்னோட பிரசன்ஸ், உன்னோட காருண்யத்தோட டேஸ்ட் எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்க, என்னை விட்டுடாதேப்பா. என்னை அப்படியே உத்தரணம் பண்ணி உங்ககிட்ட சேர்த்துக்கணும். நீ வந்து இது தேராதுன்னு என்னை விட்டுவிடாத. விட்டெடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே. ரொம்ப இது ராஜசிக குணம். நல்ல வீரியத்தோட இருக்கக்கூடிய புலியோட தோலை வந்து இடுப்புல வஸ்திரமா சாத்தின்னு இருக்கார் ஈசன். அது என்னன்னா அந்த ராஜசிக விருத்தியெல்லாம் வந்து அவருக்கு அடக்கியிருக்கார். ஆனையோட தோலை வந்து மேல போத்தின்னு இருக்கார். அது வந்து மதம்ங்கிற குவாலிட்டியை வந்து சமனம் பண்ணக்கூடிய தன்மை கஜசம்ஹார மூர்த்தி. புலியோட தோலை இடுப்புல கட்டின்னு இருக்கார். ராஜசிக விருத்திகள்னால வந்து ஒரு ஜீவன் அலையாம இருக்கிறதுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பவர். விரல் வேங்கையின் தோல் உடையவனே மன்னும் உத்தரகோஷ மங்கைக்கு அரசே. திரு உத்தரகோஷ மங்கைங்கிற ஸ்தலத்துல வந்து பொருந்தி இருந்து ஸ்திரமா அவருடைய சாநித்தியம் அப்படி எழுந்தருளி இருக்காராம், மன்னி இருக்காராம். அந்த ஸ்தலத்துக்கு அதிபதியா அங்க பொருந்தி இருக்கிறவனே, சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. ஜட்டையை தரிச்சுட்டு இருக்கிறவா. இது ஆப்லேட், அது ஒரு திருமந்திரத்திலையும் ஈஸ்வரனோ ஜட்டாதாரியா அப்படி அவரோட திருமுடி தியானமா. ஜட்டை தரிச்சுட்டு இருக்கிறவனே, நான் ரொம்ப தளர்ந்து போயிட்டேன்ப்பா. என்னோட கெப்பாசிட்டியில நான் அந்த லோகத்திலேருந்து என்னால் தப்பிச்சிக்கவே முடியாது. ஐ எம் சோ வீக். என்னை வந்து எம்பிரான் என்னை நீ தாங்கிக் கொள்ளே. ஆக்சுவலா தாங்கிக்கிறதுங்கிறது ஏதோ தன்னிலை அற்று விழறவா, மயக்கம் போட்டு விழறா, அதோ அந்த மாதிரி இருக்கிறவாள் தான் தாங்கிக்கிறதுன்னு சொல்றது. அவ விழாம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி. நான் வந்து ஐம் நோ குட், ஐம் குட் ஃபார் நத்திங். எனக்கு என்னோட கெப்பாசிட்டியில வந்து என்னால் நிற்கவும் முடியாது, ஒசந்து வரவும் முடியாது. நீ தான் யூ ஹாவ் டு பேர் மை என்டையர் வெயிட். என்னை தாங்கி பிடிச்சு என்னை நீ வந்து உத்தரணம் பண்ணணும் கருணையினால அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். நான் கடையவன், என்னை விட்டுடாத, என்னை தாங்கிக் கொள்ளே. கொள்ளேர் பிளவகலா தடம் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேன் எனினும் விடுதி கண்டாய். ஜீவ பாவம் ஏற்பட்டு இந்த லோகத்துல ஒரு ஜீவன் வருது அப்படின்னு சொன்னா, இவரே சொன்னாரே அண்டப்பகுதியில 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. எவ்வளவோ சக்திகள் இந்த லோகத்துல வந்து அந்த ஜீவனை வந்து தன்பால் ஈர்க்கிறதுக்குன்னு ஏகப்பட்ட சக்திகள் இருக்கு. இந்த ஜீவனோட வீக்னஸ், தன்னுடைய லட்சியம் என்னங்கிறது வந்து அவ்வளோ கிளியரா, அது வந்து ஜென்மாந்தரமா அந்த லட்சியத்தோட ஊனி இருந்தாதான் வந்து இந்த சக்திகளுக்கெல்லாம் விழாதைக்கு தன்னுடைய லட்சியம் இதுதான் அப்படிங்கிறதுல ஒன் ஃபோக்கஸ்டா இருக்க முடியும்.
இல்லாட்டா இது நல்லா இருக்கு இங்க வாங்கோ, அது நல்லா இருக்கு அங்க வாங்கோன்னு பல விஷயங்கள் ஈர்த்ததுன்னா, ஓ நன்னா இருக்கே அதையும் பார்த்துட்டு போலாமேன்னு தோணி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அ எனக்கு எப்பயும் ஞாபகம் சின்னத்துல ஒரு கதை படிச்சது. த வேர்ல்ட் அப்படின்னு. ஒரு ஒரு ஊர்ல ஒரு ராஜா. அவரு அவருக்கு சக்சஸர் இல்ல. அம் ஆனா அடுத்த ராஜாவ நியமனம் பண்ணணும். அது ராஜா ரொம்ப புத்திசாலி. அவர் வந்து என்ன பண்ணாராம், ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மென்ட் பண்ணினாராம் அவரோட ஊர்ல, ராஜ்யத்துல. நான் வந்து இத்தனாம் தேதி அந்த அந்த ராஜ்யத்துல ஒரு பெரிய ஒரு கார்டன் இருக்கு. ம். நல்ல பல ஏக்கர் பரப்பளவுல வந்து ஒரு பெரிய கார்டன் இருக்கு. அந்த கார்டனோட மத்தியத்துல நான் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பேன். நீங்க யார் வந்து என்ன முதல்ல பார்க்கிறீளோ, நான் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருப்பேன் பேசாம. யார் வந்து என்ன முதல்ல பார்க்கிறீளோ, அவாள ராஜாவா அப்பாயிண்ட் பண்ணிடுவேன். எல்லாரும் அந்த அனௌன்ஸ்மென்ட் கேட்ட உடனே, "அச்சச்சோ! எத்தன ஈஸி ராஜாவா ஆகுறது. அந்த கார்டனுக்குள்ள போய் ராஜாவ பார்த்துட்டா போருமே" அப்படின்னு நினைச்சிருந்தாளாம். அவர் புத்திசாலி இல்லையா? அந்த கார்டனுக்கு பல என்ட்ரி டோர்ஸ் இருக்கு. அம் ஒவ்வொரு வாசல்ல இருந்தும் உள்ள வர வழியில இந்த 5 இந்திரியங்களையும் இருக்கிற மாரி பல ஸ்டால் எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்காரு. கண்ணுக்கு பார்த்தா அழகா இருக்கிறது, வாசனைக்கு, டான்ஸு இது அது எல்லாமா பலவிதமான என்டர்டெயின்மென்ட் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கு அங்கங்க. எல்லாம் பல பேர் வந்தா. கார்டனுக்குள்ள நுழைஞ்சா. நுழைஞ்சுட்டு இதெல்லாம் பார்த்த உடனே, ராஜா தான் சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்க போறாரே, இத கொஞ்சம் பார்த்துட்டு போவோமே. இத கொஞ்சம் இந்த பாட்ட கேட்டுட்டு போவோமே அப்டின்னுட்டு ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டால்ல நின்னா அப்படியே டைம் போறதே தெரியவே இல்ல. இல்ல ஒரு ஆள் வந்து உள்ள நுழைஞ்சார். ம். அவரும் பார்த்தாரு. இதெல்லாம் பார்த்தாரு. அவரும் அதெல்லாம் அ ஐயோ! இதெல்லாம் வேண்டாம் எனக்குன்னு தலைய திருப்பிக்கிறவர் வெறுக்கிறவர் இல்ல. ஆனா வந்து அ எ அவரு எப்படி சொல்லினார், "இந்த பாரு நான் அந்த கார்டனுக்குள்ள வந்தது லட்சியம் என்னன்னா, ராஜாவ போய் பார்க்கணுங்கிறது. இதெல்லாம் இருக்கட்டும். நாம முதல்ல நம்மளோட லட்சியத்த முடிப்போம். அப்புறமா வந்து எத பார்க்கணுமோ பார்த்துக்கலாம். எத அனுபவிக்கணுமோ அனுபவிக்கலாம்ன்னு." நேரா போய் ராஜாவ பார்த்தாரு. அப்புறம் கடைசியில பார்த்தா, அன்னைக்கு நாள் முழுக்க ராஜாவ பார்த்தது அவர் ஒருத்தர் தான். வேற எல்லாரும் பாக்கி எல்லாம் ஏதோ பார்த்துட்டே இருந்தா, அ இதுவே நன்னாயிடுத்து போ, திருப்தியா ஆயிடுத்து. இனிமே ராஜாவாகி என்ன வேண்டியிருக்கு அப்படின்ட்டு அவாள்லாம் பேசிட்டு பாதி பேர் திரும்பி போயிட்டா. அப்படியே ஆயிடுத்து. டைம் ஆயிடுத்து. அது மாதிரி தான் இந்த லோகத்திலயும் அந்த அனுபவத்த அடையறதுங்கிறது தான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் லட்சியம். ஆனா அந்த ஜீவன் வந்து தெரியறது. லட்சியம்ங்கிறது ஃபெயின்ட்டா எல்லாருக்கும் தெரியறது. நிம்மதி, அமைதி தான் நம்மளோட லட்சியம்ங்கிறது தெரியறது. ஆனா இந்த இந்திரியங்கள், மனசெல்லாம் இழுக்கிற பல விஷயங்கள் லோகத்துல இருக்கிறது பின்னால, அத கொஞ்சம் அனுபவிச்சுட்டு போலாமே. அப்புறம் ரிட்டயர் ஆன அப்புறம் பார்த்துக்கலாமே. அ இப்ப அனுபவிச்சா தானே இதெல்லாம் உண்டு. அப்படின்னு ஒண்ணுத்துலயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்குள்ள அதோட வீரியம் எல்லாம் போயிடுறது அந்த ஜீவனுக்கு. ஃபைனலி அந்த அத அடையலைன்னா என்ன போ நம்ம வி ஹேவ் லிவ்ட் அ சக்சஸ்ஃபுல் லைஃப்ன்னு போயிட்டா கூட ஓகேன்னு தோணி போயிடுறது. ம். அந்த மாதிரி பலவிதமான அது மாயை தான். அந்த ஜீவன வந்து தன்பால் ஈர்க்கிறதுக்குன்னு அ ஈசன் ஏற்பாடு பண்ணினது இல்ல. அது ஜீவனோட வீக்னஸ். அது அது இது எல்லாம் அதான் அதான் மாயைன்னு சொல்றது. அதாவது வாஸ்தவத்துல இல்லாதது. ஆனா வந்து யார் பார்க்கறாளோ அவளுக்கு இருக்கக்கூடியனது. அது எங்கேருந்துப்பா உண்டாச்சுன்னா, இந்த பார்க்கணுங்கிறவனோட சங்கல்பத்திலேருந்து தான் உண்டாயிருக்கு. அது அவ்வளதான். அதோட அதோட ரியாலிட்டி அதுதான். அ அந்த மாதிரி பலது இருக்கு இந்த லோகத்துல. அதுலேருந்து என்னால விழலேன். என்னால என்ன விடுவிச்சுண்டு வர முடியல என்னால. பலது இருக்கு அந்த மாரி ஈர்க்கறதுக்கு. ஆனா அதுலேருந்து விடுற விடுற மாதிரி எனக்கு நிலை இல்லேனாலும், எனினும் விடுதி கண்டாய். நீ என்ன விட்டுடாத. ம். நின் விழுத்தொழும்பின் உள்ளேன். நான் வந்து உனக்கு தொண்டுபட்டவன். ம். அது நம்ம சுந்தரர் பெருமான் தான். அங்க கைலையில ஈசன் வந்து நீ பூலோகத்துல போய் பொற அப்படின்னு சொல்றதே சொல்றார். சரி நான் போய் பொறக்கிறேன். ஆனா வந்து அங்க பொறந்தானாக்கா நான் வந்து உங்கள மறக்காம இருக்கணும். அப்படி நான் வந்து மறந்து போயி அதுல ரொம்ப அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்ல ஈடுபட்டு போயிட்டேன்னாலும், நீங்க என்ன விடக்கூடாது. நான் வந்து வழி தப்பி போற பாயிண்ட்ல வந்து, நீங்க என்ன எப்படியாவது புடிச்சு இழுத்தாவது இல்லாட்டா அவரு நார்மலி ஒரு ஜீவனையும் அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டார். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? பல வாட்டி
முள்ளுல விழுந்த அந்த மெல்லிசு துணிய வரட்டுன்னு பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரி பண்ண மாட்டார். ஜீவன் பக்குவப்பட்டு பழுத்து வரணும். அது எதையும் ப கஷ்டப்படுத்துற பாவம் கிடையாது. அம் ஆனா, அந்த ஜீவனுக்கு அது வேணுங்கிறது ஷூரா இருக்கணும். ம். நான் வந்து ஐ அம் கமிட்டட் டூ யூ. விழுத்தொழும்பின் உள்ளேன். அதனால நீ என்ன விட்டுடாத. நான் விபரீதமா இருக்கேங்கிறதுக்காக என்ன விட்டுடாத. அப்படி அந்த அந்த லூஸ் ஹேண்ட் அவருக்கு குடுத்தாக்கா, அவர் எப்படியோ அது எந்த நிலையில இருந்தாலும் புடிச்சு இழுத்து விடுவார். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னா, சரிப்பா போயிட்டு வாயேன்னு விடுவார். விழுத்தொழும்பின் உள்ளேன் விடுதி கண்டாய் புறம் அல்லேன். நான் வந்து உனக்கு அந்நியப்பட்டவன் இல்லப்பா. நான் உன்கிட்ட எனக்கு ஈடுபாடு இல்ல. லோகத்துல தான் ஈடுபாடு இருக்குங்கிறதுனால நான் வந்து உனக்கு அந்நியன்னு இல்லப்பா. அந்த ஜீவனோட தாபம் பாருங்க. புறம் அல்லேன் உத்தரகோஷ மங்கைக்கு அரசே. உத்தரகோஷ மங்கைங்கிற ஸ்தலத்துக்கு அதிபதியா அங்க அருள் பாலிக்கும் ஈஷா கள்ளேன் ஒழியவும் கண்டு கொண்டு ஆண்டது எக்காரணமே. நான் ஒரு கள்ளன், அதாவது உள்ளொன்று புறம் ஒன்று அப்படிலாம் இருக்கிறவன். அப்படி இருந்தும் கண்டு கொண்டு ஆண்டது எக்காரணம். என்ன உனக்கு என்னதால நீ வந்து என்ன உன்னோட லிஸ்ட்ல வச்சுட்டு இருக்க? என்னத்தினால என்ன வந்து ஆளா கொண்டு உன்னோட சேர்த்துன்னு இருக்கேன்னு தெரியலையே. அதான் அந்த கருணை தான். எதுக்காக நீ வச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலையே. காரணமே கார் ஒரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றம் கரை மரமாய் வேர் உருவேனை விடுதி கண்டாய். இதேதான் போன பாடல்ல சொன்ன மாதிரி தான். இந்த லோகத்துல பலது வந்து இந்த ஜீவனை ஈர்க்கிறது இல்லையா, அட்ராக்ட் பண்றது. அதுகிட்ட போய் ஒட்டிண்டு அது எப்படி இருக்கான்னா, ஆற்றங்கரை மரமாய் வேர் உருவேன். இதே இதே எக்ஸ்பிரஷன் தான் அவர் அந்த அண்டப்பகுதியிலையும் சொல்றார். அதாவது ஊழ்வினைங்கிற மரங்கள் அந்த நதியோட கரையில, அந்த காவேரி கரையில இம்மீடியட்டா அந்த தண்ணி ஓடுற லெவலுக்கு பக்கத்துல அந்த கரையில மண்ணில் இருக்கக்கூடிய மரங்கள் பார்த்தா நல்லா பெருசா வளர்ந்துருக்கும். ஏன்னா அதுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் சப்ளை கான்ஸ்டன்டா அதோட ரூட்ஸ் அப்படி தொட்டுண்டு போறது இல்லையா. அந்த மாதிரி இந்த லோகத்துல வந்து இந்திரியங்கள் மனசெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்குன்னு பல மீன்ஸ் இருக்கு. அப்ப அந்த 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 மனசு இந்திரியங்களுக்கு வந்து ஃபீடு ஃப்ரெஷ்ஷா கிடைச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அது நன்னா வளர்றது. அதுல இருந்து விட்டு போகணும் அப்படிங்கறது எதுவுமே வரமாட்டேங்கிறது. அப்படி நான் எல்லாத்துக்கிட்டையும் ஒட்டின்னு இருக்கேங்கிறார். ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேர் உருவேன். இந்த 5 இந்திரியங்களோட கரையில அந்த நதிக்கரையில இருக்கிற மரம் மாதிரி அந்த நன்னா ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு செழிப்பா ஓங்கி வளர்ந்த மாதிரி என்னோட அகங்காரம் அதுல எல்லாம் அந்த பற்றுக்கள் அப்படி பிடிச்சின்னு இருக்குப்பா. ஆனாலும் நீ என்னை விட்டுடாதேப்பா. விடுதி கண்டாய் விளங்கும் திரு ஆரூர் உரைவாய். ஒளிமயமான திருவாரூர். அந்த ஸ்தலத்தை இவர் சொல்லும் போதே வந்து திருவாரூர்ல வந்து பல பேருக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணியிருக்கார் ஈசன்னு சொல்லுவார். ஆரூரான் மகிமை வந்து அனுபவிச்சு அறிய வேண்டிய ஒன்று. விளங்கும் திரு ஆரூர் உரைவாய். திரு ஆரூர்ல எழுந்தருளி இருக்கிற ஒளிமயமான ஞானஸ்வரூபியே மண்ணும் உத்தரகோஷ மங்கைக்கு அரசே. திரு உத்தரகோஷ மங்கையில சிரம பொருந்தி இருந்து உன்னுடைய அருளை பாலிப்பவனே வாரூர் பூண்முலை ஆழ்பங்க. உன்னோட கிருபா சக்தியா இருக்கக்கூடிய உமையம்மைய உன்னுடைய ஒரு பாகமா கொண்டு இருக்கிறவனே, என்னை வளர்ப்பவனே. இந்த ஜீவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்றதுங்கிறது வந்து சரீரத்தால வளர்றது இல்லை. சொல்லுவாள் இங்கிலீஷ்ல, growing old is mandatory but growing up is optional. growing upங்கிறது வந்து மெச்சூரிங். growing old வந்து சரீரம் வளர்ந்து வயசாகிறதுங்கிறது அதுக்கும் நம்மளுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை, ரொம்ப இல்லை. அது ஆந்தரிகம். அதை வந்து வளர்த்து, அதாவது அதுக்கு அந்த யோக்கியத்தைய வந்து விருத்தி பண்ணி அது தன்னோட மூலத்தை அடையறதுக்கு உண்டான வளர்ச்சி அது பண்றது அவர் தானே. அதுக்கு உண்டான ஜலத்தை விட்டு அருள் விளைவு கிருபையினால பண்ற ஹார்வெஸ்ட் எல்லாமே அவர் தான். நிலமும் அவர் தான்,
அதுல விழற வித்தும் அவர்தான். அது மழையா பொழிஞ்சு அத வந்து செடிய வளர வைக்கிறதும் அவர்தான். அத தன்கிட்ட சேர்த்துக்கிறதும் அறுவடை பண்ணி அதுவும் அவர்தான். என்னை வளர்ப்பவனே வாரொரு பூண்முலையாள் வங்க என்னை வளர்ப்பவனே. கிருபாசக்தியா இருக்கிற உமையம்மைய ஒரு பாகம் கொண்டவனே, என்னையும் வளர்ப்பவனே, என்னை விடுதி கண்டாய். வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளர்கின்ற என்னை விடுதி கண்டாய். அவரோட கிருபை, கிருபை தான் வந்து கிருபைங்கிற ஜூஸ்ல தான் வந்து இந்த ஜீவன் வளர்ந்தாகணும். கிருபைங்கிற நரிஷ்மெண்ட்ல தான் வந்து இந்த ஜீவன் வளர்ந்தாகணும். வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளர்கின்ற என்னை. அதான் இந்த திருமந்திரத்துல பார்த்தோம் இல்லையா, மழை வந்து மேகம் மழை பெய்யறது அப்படி சொன்னா அது பல இடங்கள்ல விழருது. நல்ல ஃபெர்டைல் என்ன இந்த வயல்லாம் இருக்கிற லேண்டு, என்ன சொல்லுவா, நஞ்சை புஞ்சைன்னுலாம் சொல்லுவாளே தமிழ்ல, கல்டிவேஷன் லேண்டு. அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஜலம் விழுந்தது அப்படின்னு சொன்னா இட் இஸ் ப்ராப்பர்லி புட் டு யூஸ். அந்த ஜலத்தை வந்து அழகா வயல்ல இருக்கிற செடிகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணி நல்ல அன்ன வளர்ச்சிக்கெல்லாம் அது வந்து உபயோகப்படுறது. பாலை நிலத்துல விழுந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து விழுந்த இடமே தெரியாம அது ஒன்றும் அதுக்கு யூஸே இல்லை. நம்மகிட்ட வேண்டாத பொருள் ஒன்று வந்து இருந்ததுன்னா அப்படியே தூசி படிஞ்சுட்டு ஓரமா கிடக்குமே, அந்த மாதிரி பாலைவனத்துல விழுந்த நீர் வந்து இன்னும் எதுக்கும் பிரயோஜனப்படுறது இல்லை. சமுத்திரத்துல விழுந்த நீர் வந்து அதுவே ஓவர் ஃப்ளோயிங் வித் வாட்டர். அது வா நீயும் வா இதோட கலந்துக்கோன்னு அந்த தண்ணி நல்ல ஃப்ரெஷ் ரெயின் வாட்டரையும் உப்பு மயமா ஆக்கிடும். நீ வந்து கருணையினால நரிஷ்மெண்ட்னு கொடுக்கற, நான் அதை வாங்கிக்கிறேன், நீங்கி இப்பால் அப்படியும் வந்து அதை பிரயோஜனப்படுத்திக்க தெரியாம இருக்கேன்ப்பா. அந்த கருணையோட 100% யூசேஜ் எனக்கு தெரியாம இருக்கிற என்னையும் வந்து நீ விட்டுடாத என்ன. வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீழ்முடி உத்தரகோஷ மங்கைக்கு அரசே. நீ வந்து சந்திரனுக்கு கிருப்பை பண்ணினவன் இல்லையா, சந்திரசூடனா வந்து ஈசனை வந்து தியானம் பண்றது வந்து அந்த சந்திரன் இருந்த ரொம்ப மோசமான நிலை, இன்னும் 2 நாள்ல தேஞ்சு உயிரே போயிட போறது, அவரோட உருவமே அழிஞ்சு போயிட போறதுங்கிற நிலையில வந்து சாபத்துக்கு ஆளான சந்திரனை வந்து தூக்கி தலையில வச்சுண்டு, சரி இனிமே உனக்கு வந்து விருத்தி தான். அப்புறம் அவர் ஈசன் தலையில சூடினதுக்கு அப்புறம் அவர் வளர ஆரம்பிச்சுட்டார். அது சாபத்துக்கும் இடம் கொடுத்து, அதாவது ஜீவனுக்கு என்ன வரது போறதுக்கு இருக்கோ அதுவும் வரும் போகும், ஆனா ஈசனோட ஆசிரியத்துல இருந்தாக்க அது பாதிப்பு இல்லாம இருக்கும். அப்படி அனுகிரகம் பண்ற தன்மை சந்திரசூடனா ஈசனை வந்து தியானம் பண்றது. வெண்மதி கொழுந்து ஒன்று, இந்த சின்ன சந்திரகலை தேஞ்சு நாளைக்கு இல்லாம ஆ போறதுங்கிற மாதிரி இருக்கிற கொழுந்து சந்திரனை வந்து உன்னோட தலையில ஆபரணமா சூடின்னு இருக்கிறவனே, இந்த உத்தரகோஷ மங்கைங்கிற ஸ்தலத்துக்கு அதிபதியா இருக்கிறவனே, தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்ற செழுஞ்சுடரே. அவரோட அவர் எப்படி தரிசனம் மாறுதா இருக்கு, பொன்னும் மின்னும் அன்ன தெளிகின்ற தோற்றம், ஒளிமயமா அப்படியே வார்த்து உரிக்கின சந்தப்த ஹேமம். நம்ம முத்துசுவாமி தீட்சிதரோட யூசேஜ், நன்னா காய்ச்சின தங்கம் மாதிரி பளபளன்னு ஒளிமயமாவும் மின்னல் மாதிரியும் ஒளிமயமா இருக்க அன்ன தோற்றம். அப்படி இருக்கக்கூடிய தோற்றம்னா அது வந்து ஹியூமன் ஃபார்ம்னு அர்த்தம் இல்லை. அது ஒளிங்கிறது வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா பல வாட்டி. அது வந்து வெளியில இருக்கிற லைட்டுங்கிறது போக சூக்ஷ்மமா பார்க்கறச்ச அந்த அறிவு நான் இருக்கேன்கிறது தான் வந்து ஆதாரமான லைட்டு. அந்த இருக்கேன்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லா இட் மேக்ஸ் இட் நோன் இட் செல்ஃப். அப்படி இருக்கக்கூடிய அப்படி இருக்கிறவனே மின்னல் மாதிரியும், மின்னல்லாம் நம்ம வந்து கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கோம்னா கூட மின்னல் அடிக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். அப்படி அந்த நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங். இல்லைன்னா அது என்னதுன்னு தெரியலையே, அது என்னதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாம இட் மேக்ஸ் இட்ஸ் பிரசன்ஸ் ஃபெல்ட். அப்படி இருக்கிறவனே ஒளிமயமா பொன்னும் மின்னும் அன்ன தெளிகின்ற தோற்றம், அப்படி ஒளிமயமான தோற்றத்தை உடைய செழுஞ்சுடரே. ஆக்சுவலி இதெல்லாம் வெர்பலா பார்த்தாக்க அதோட அழகு போயிடும். செழும் சுடர் அவர். அப்படி
என்ன சொல்றது, சொல்ல வேண்டாம் போ. அது வந்து அத்தனை அழகு. அப்படி ஒளி வடிவமா இருக்கிறவனே என்னை விட்டுடுதி கண்டாய். செழிகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரில் பன்னாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய். அது ஜீவனுக்கு தெரியுது. லோகத்துல வந்து பலவிதமா அந்த இந்திரியங்கள் மனசெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அலையறது எப்படி இருக்குன்னு தானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறார். இந்த விட்டில் பூச்சி மழை பெஞ்சாக்க அப்படி வருமே ஈச பூச்சின்னு, அதுக்கு வந்து லைட்டு கிட்ட அட்ராக்ஷன். ஒரு கேண்டில் லைட்டு அதோ ஏற்றி வச்சிருக்கோம், வழக்கு ஏற்றி வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா அந்த பூச்சி வந்து அந்த லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி அதுக்கிட்ட வரும். அதான் எரிஞ்சு போயிடுவோங்கிறது தெரியாதுக்கு அதில் வந்து அந்த அக்னியில விழுந்துரும், செத்து போயிடும். அந்த மாதிரி நான் இந்த இந்திரியங்கள் மனசுனால ஈர்க்கப்பட்டு இந்த லோகத்துல விவகாரம் பண்றேன்ப்பா, விட்டில் பூச்சி மாதிரி. இந்திரிய விஷயங்கள்ல போய் விழுந்து பன்னாள் விழுகின்ற எண்ணெய், அது எழுந்திருக்கவே முடியலையா, அதுக்கு ஒரு அடிக்ஷன். அது எரிஞ்சு போவோம், நம்ம நாசமாறுது, நம்மளோட எனர்ஜி எல்லாம் போகிறதுன்னு தெரிஞ்சாலும் அதுலேருந்து எழுந்திருக்க முடியாம பல நாள் அதுலயே ஈடுபட்டிருக்கிற என்னை வந்து நீ விட்டுடாதேப்பா. விடுதி கண்டாய். வெறி வாய் அருகால் உழுகின்ற பூ முடி உத்தரகோஷ மங்கைக்கு அரசே. அருகால்ங்கிறது 6 கால்களுடைய வண்டு, தேன் குடிக்கிறது. அது வந்து ஈஸ்வனுடைய திருமுடியில அவர் ஃப்ரெஷ்ஷா பூ சூடின்னு இருக்கார். ஏதோ தேன் ஒழுகிற கொன்றை பூவை சூடின்னு இருப்பார். வாசனை கமிழக்கூடின்னு அந்த புஷ்பத்துல போயிட்டு இந்த அருகால் 6 கால் இருக்கிற அந்த வண்டு வந்து உழுகின்ற பூ முடி. அது வண்டு வந்து அந்த புஷ்பத்துல இருந்து தேன் குடிக்கக்கூடியன்னா அழகான திருமுடியில புஷ்பத்தை சூடின்னு இருக்கிற உத்தரகோஷ மங்கைக்கு அதிபதியே, வழி நின்று நின் அருள் ஆறு அமுது ஊட்ட மறுத்தனனே. என்ன விளையாடே. அது ஒவ்வொரு ஜீவன்கிட்டயும் அவருக்கு வந்து கருணையினால இருக்கிற கனெக்ஷன். ஐயோ இந்த ஜீவன் இப்படி போறதே அப்படின்னு தப்பான ரூட்ல போற ஜீவனுக்கு வந்து குறுக்க வழிய மறிச்சு, வா நான் உனக்கு என்னோட அருள்ங்கிற அமிர்தத்தை நான் ஊட்டுறேன் அப்படின்னு சொன்னா, in all my stupidity I refuse to take that grace அப்படிங்கிறார். வழி நின்று நின் அருள் ஆறு அமுது ஊட்ட மறுத்தனனே. நான் ஊட்டி விடுறேன்னு கிருபையினால அந்த ஜீவனுக்கு வந்து ஈசன் வழியை மறிச்சு கொடுத்தாலும் நான் என்னோட because of my idiocy, because of my immaturity, I refused to take your grace. அந்தாதி எவ்வளோ அந்த பாடல்கள்லாம் அந்த கனெக்ஷன் இருக்கே, அந்த இந்த பாட்டுலேருந்து அடுத்த பாடல் அப்படி அந்த கண்டினியூஷனோட அழகு ரொம்ப இதுவாக இருக்கும். மறுத்தனனே மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே வெறுத்தி என்னை நீ விட்டுடுதி கண்டாய். நீ வந்து அப்படி கிருப்பை பண்ணணும்னு வந்த, நான் வந்து என்னோட முட்டாள்தனத்தினால எனக்கு வேண்டாம் போ, உன்னோட அருளெல்லாம் வேண்டாம் போன்னு விளக்கினேன். அதுக்காக நீ வெறுத்து போய் என்னை விட்டுடாதேப்பா. உன் அருள் அறியாமையில் மறுத்தேன் என் மணியே வெறுத்து என்னை நீ விட்டுடுதி கண்டாய். என்கிட்ட வந்து வெறுப்பு பூண்டு இதெல்லாம் தேராத கேஸ்ன்னு என்னை விட்டுடாதேப்பா. வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகொள். நான் ஏன் உன்னோட கிருபைய வேண்டான்னு ஒதுக்கினேன், ஏன் மறுத்தேன்? என்னுடைய வினையின் தொகுதி இந்த ஜீவ பாவத்தினால வந்து பலத்துல ஈடுபட்டு பல இச்சையோட பல கர்மாக்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் இல்லையோ, அதனால இந்த ஜீவ பாவம் வந்து விடமாட்டேங்கிறது, அது தெரிய மாட்டேங்கிறது கொஞ்சம். அதாவது இந்த ஜீவ பாவம் நான் பண்ணணும், நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ராங்கா தெரியல. ஆனா அந்த அந்த டிரைவ்ல குட்டி 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 விஷயங்கள்ல கர்மாக்கள்ல ஈடுபட்டு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பீலி போய் சாகாடும்னு அதை கொஞ்சம் கொஞ்சமே வந்து இட் மேக்ஸ் அ பிக் திங். சிறு துளி பெருவெள்ளம்னு திரும்பி பார்க்கறச்சே ஒரு ஜென்மா முடியறத பார்த்தா சேர்த்து வச்சுட்டு இருக்கிற ஸ்டாக் எக்கச்சக்கமா இருக்கு. அதுவே ஒரு பெரிய செவுறு மாதிரி ஆயிடுறது, கிருப்பைக்கு ஒரு தடை மாதிரி ஆயிடுறது. அந்த வினையின் தொகுதி, அந்த வினை பயன் இருக்கே, அது தொகுதி, அந்த கலெக்ஷன் ஆஃப் தட் வினை பகை, அதை வந்து ஒருத்தி என்னை ஆண்டுகொள். அது நீ ஒருத்தன் தான் பண்ண முடியும். எப்பேற்பட்ட கல் மதில் செவுறு எப்படி இருந்தாலும் டைனமைட் வச்சு உடைக்கிற மாதிரி கிருப்பையினால வந்து
அந்த ஜீவனை உத்தரணம் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த வினை தொகுதியை ஒருத்தல்ங்கிறது உனக்குதான் முடியும். அது பண்ணி நீ என்ன ஆண்டுக்கோயேன், உன்கிட்ட சேர்த்துக்கோயேன், என்னை விட்டுடாதே. வினையின் தொகுதி ஒருத்தி என்னை ஆண்டுகொள் உத்தரகோஷ மங்கைக்கு அரசே. திரு உத்தரகோஷ மங்கைக்கு அதிபதியா இருக்கிற ஈஷா, என்னோட வினை தொகுதியை வந்து அறுத்து என்ன உன்னோட குரூப்ல சேர்த்துக்கோ. பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள் தம் போய் வினையே. குணத்தால ரொம்ப வசந்தவா வந்து அவளுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். முக்கியமான கேரக்டர் என்னன்னா, குணத்தால வசந்தவர்களுக்கு தே ஒன்ட் பி ஆப்பர்ச்சுனிஸ்ட் டு பிரஷ் அவே அதர்ஸ். பாவம் தெரியல, போனா போறது, கொஞ்சம் வரணுங்கிறால அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோமே. நம்மள முன்னாடி விபரீதமா நடந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும்னா நம்ம பண்ணுவோமே அப்படிங்கிற அந்த ஆந்தரிக சுத்தி இருக்கிறவர் தான் பெரியவர்கள். நீ ரொம்ப பெரியவனோ இல்லையோ, சிறு நாய் மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய அந்த அல்பத்தரமான மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பொறுத்துன்னு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணே, என்னை விட்டுடாதியே. பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய் வினையே. இதுக்கு ஒன்றும் தெரியாதது அப்படிதான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பாவத்திலேயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணேன், என்னை விட்டுடாதேப்பா. பொய்யவனேனே பொருளென ஆண்டு ஒன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே விட்டுடுதி கண்டாய். நான் பொய்யன்னா பொய்க்கே அப்பவும் வந்து அதாவது இல்லாத பொருள்னு தெரிஞ்சாலும் அந்த அந்த அனுபவம் அந்த செயல்பாடுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவன் பொய்யவன். என்னையும் வந்து ஏதோ ஒரு சரி இது பொய்யோட தானே இருக்கு, அது மட்டும் இருந்துட்டு போட்டுன்னு விடலையே நீ. பொருளென ஆண்டு ஒன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே, நீ சத்தியமே வடிவா இருக்கிறவன். நான் அந்த பொய்யா இருக்கக்கூடிய நான் லோகத்துல சுத்துறதையே நான் வந்து வேலையா வச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் வந்து என்னையும் கன்சிடர் பண்ணி போனா போறதுன்னு எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து பொத்திக்கொண்டு ஆண்டு கொண்டாரா ஈசன் கிருபையினால. மெய்யவனே விட்டுடுதி கண்டாய். அப்படி பண்ணினவன் இல்லையா, இப்ப என்ன விட்டுவிடாதேப்பா. விடம் உள் மிடற்று மையவனே. அதுக்கு வந்து அது ஈசனோட ஸ்பான்டேனியஸ் நேச்சருங்கிறதுக்கு சொல்றார். விஷபானம் பண்ணினார் இல்லையா, ஹாலஹால விஷம். அது வந்து லோகத்துல எந்த ஜீவனாலையும் வந்து எடுத்துக்கவே முடியல, எல்லாம் லோகமே அழிஞ்சு போயிடுங்கிற மாதிரி இருக்கு. ஈஸ்வரோட பாதத்துல போய் விழுந்து எப்படியாவது காப்பாத்துங்கோ அப்படின்னா சரி அவளை காப்பாத்தணும்னு அங்கேருந்து வந்து அந்த விஷத்தை பயங்கரமான விஷத்தை எடுத்து தாம் பானம் பண்ணிட்டு அது உள்ளேயும் போகாம வெளியிலையும் போகாம கழுத்தோட தன்கிட்டயே நிறுத்திட்டு அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறவன் அந்த பவத்தை ஸ்மரிச்சுக்கிறார். விடம் உன் மிடற்று மையவனே, விஷத்தை குடிச்சு கழுத்தை அப்படியே கருப்பா ஆக்கின்றவனே, மண்ணும் உத்தரகோஷம் அங்கைக்கு அரசே. அது ஈசன் வந்து விஷபானம் பண்ற அந்த அந்த ஸ்மரணை அந்த பாவமே அதுல தியானம் பண்றதே வந்து இந்த ஜீவனோட பயங்கரமான வாசனைகள், அந்த ஜீவனால ஹேண்ட்லே பண்ண முடியாத வாசனைகள்லாம் தான் ஏத்துண்டு அது ஜீவனுக்கு அமிர்த அனுபவத்தை கொடுக்கறது. எல்லாருக்கும் வந்து அந்த விஷத்தை தான் எடுத்துட்டார். அப்புறம் பின்னால வந்த நல்ல சௌக்கியமான வஸ்துக்கள் அமிர்தம் எல்லாத்தையும் வந்து அவளுக்கு அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துட்டாரோ இல்லையோ. அந்த மாதிரி விடம் உன்மிடற்று மையவனே மண்ணும் உத்தரகோஷ மங்கைக்கு அரசே. விஷபானம் பண்ணி கழுத்தை கரிச்சின்றவனே, உத்தரகோஷ மங்கைக்கு அதிபதியா இருக்கிறவனே, செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே. செய்யன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒன் ஹூ இஸ் பர்ஃபெக்ட்ங்கிற அர்த்தமும் இருக்கு. செவந்த நிறத்துல இருக்கிறவர்னு ரெண்டுமே ஈசனுக்கு அப்ளை ஆகும். அந்தி வண்ணத்துல இருக்கக்கூடியவர் செய்யவன், நன்றாக அதாவது எல்லாத்தையும் பர்ஃபெக்டா இருக்கிறவர். அப்படி இருக்கிறதுனாலையும் அவர் எல்லா ஜீவன்களுக்கும் மங்களத்தை பண்றவர் சிவன். சிறியேன் பவம் தீர்ப்பவனே, ரொம்ப நீச்சமானவனா இருந்தாலும் என்னுடைய அந்த பவம் அது என்னமோ ஆகணும் ஆகணும் இனிமேதான் கிடைக்கணும், இதை பண்ணணும் அது பண்ணணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் இருக்கே, அதை வந்து தீர்த்து இப்பவே இருக்கிறத காட்டி கொடுத்து அனுகிரகம் பண்றவனே, என்னை விட்டுடாதேப்பா, சேர்த்துக்கோ. தீர்க்கின்றவாறு என் பிழையை நின் சீர் அருள் என் கொல் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய். என்னோட
என்னோட பிழைகள், அதாவது என்னோட அந்த ஜீவ பாவத்தினால நான் வந்து பண்ற தப்புக்கள் இருக்கே, அது எக்கச்சக்கம். அது நீ எப்படிதான் தீர்ப்பியோ தெரியல. என் சீர் அருள் என் கொல். உன்னுடைய அருளோட சீர்மை, உன்னோட அருளோட வைபவம் வந்து இப்படி தப்பு பண்ற என்னையும் வந்து தீர்த்துடுமோ என் கொல் அப்படின்னா அது என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேள்வி, ஒரு எக்ஸ்கிளமேஷன் மாதிரி. திருப்பி திருப்பி பிழையிலேயே ஈடுபடக்கூடின என்னுடைய பிழையையும் உன்னுடைய சீர் அருள் வந்து தீர்த்து விடுமோ என் கொல் என்று வேர்க்கின்ற என்னை அப்படின்னு நான் தளர்ந்து போறேன். நினைச்சு பார்த்து அதாவது ஈஸ்வருடைய கிரேஸ்ங்கிறது வந்து நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு இன்ட்ரடக்ஷன் எழுதுறதுல சொல்லுவா, இந்த 14 லோகத்துல இருக்கிற சகல ஜீவன்களும் காத்தாலேந்து ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் பாபத்தையே பண்றது அப்படின்னு சொன்னா அதோட ஒரு குவான்டிட்டி, ஒரு மெஷர். 14 லோகத்துல இருக்கிற சகல ஜீவன்களும் காத்தாலேந்து ராத்திரி 24/7 பாப்பங்களையே பண்றது அந்த பாப்பத்தோட ஒரு மெஷர். லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்மையோட ஒரு நாமா கிளென்ஸ் பண்ணக்கூடிய பாப்பத்தோட ஒரு மெஷர் எடுத்து பார்த்தாக்க இந்த 14 லோகத்துல இருக்கிற ஜீவன்களும் 24/7 ஒர்க் அவுட் பண்ணி அத்தனை பாப்பம் பண்ண முடியாதான். அம்மையோட ஒவ்வொரு நாமாக்கும் வந்து அந்த கிளென்சிங் எஃபெக்ட் அப்படி இருக்கு. இந்த கிளென்சிங் ஏஜென்ட் அப்படி இருந்தா தானே அழுக்கு போகும் இல்லையா? ஒரே பயங்கர எண்ணெயா இருக்கு. அதுல போயிட்டு ஏதோ நம்ம கிச்சன் டிஷ் வாஷ் லிக்விடை கொண்டு போய் ஊத்தினோம் அப்படின்னு சொன்னா அது எண்ணெய் வந்து இஃப் இட் ஓவர் பவர்ஸ் லிக்விட் பவர், இந்த கிளீனிங் லிக்விட் பவர்னா அப்புறம் அது என்ன பிரயோஜனம்? அந்த அழுக்க வந்து கிளென்ஸ் பண்ணி தன்னுடைய வைபவத்தை நிலைநாட்டுறதா இருக்கணும் மொழியும் அந்த கிளென்சிங் ஏஜென்ட். அது ஜீவனுக்கு அதோட வைபவம் தெரியல. அது வந்து சீர் அருள் என் பிழையை தீர்க்கின்றவாறு என் கொல் என்று வேர்க்கின்ற என்னை. அவருடைய சீர்மை வாய்ந்த அவருடைய அருள் வந்து திருப்பி திருப்பி இந்த பிழை பண்ற என்னுடைய இந்த ஸ்டாக்கை வந்து தீர்த்துடுமோ அப்படின்னு நான் வந்து அயர்ந்து போறேன். வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய், அப்படி நான் இருந்தாலும் நீ என்னை விட்டுவிடாதேப்பா. விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார் விடை உத்தரகோஷ மங்கைக்கு அரசே. நீ யார் தெரியுமா? ஒரு ரிஷபத்து மேல ஏறி ஆரூடமா இருக்க, தர்மமே பிரதீகமா இருக்கிற ரிஷபத்து மேல ஆரூடமா இருக்க. உன்னோட வாகனமா இருக்கிற அந்த ரிஷபம் வந்து அப்படி பெருசா கத்தித்துன்னு சொன்னா அந்த விபரீதமான சக்திகள்லாம் அப்படியே நடுங்குமா. விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார் விடை உத்தரகோஷ மங்கைக்கரசி. அதான் அதோட வைபவம். அந்த கிளீனிங் ஏஜென்ட்ன்னு சொன்ன, அதாவது அதோட வைபவம் வந்து மனசு புத்திக்கு எட்டாதான் இருக்கும். என்ன போ அதர்மமும் இது ஹிம்சையும் எல்லாம் அதுதான் தலையை தூக்கின்னு இருக்கு. பகவானும் ஒருத்தர் இருக்காரானே தெரியல, என்ன பண்றாருன்னே தெரியலன்னு ஏதோ தோணி போயிடுமா இருக்கும். அதோட வைபவம் என்னங்கிறது வந்து அதுகிட்ட கனெக்ட் ஆனாதான் தெரியும். என்னது இது? விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார் விடை உத்தரகோஷ மங்கைக்கு அரசே. அப்படியே தர்மமே சுரூபமா இருக்கிற ரிஷபம் அது அப்படி ஒரு கர்ஜனை பண்ணிட்டுனாக்கா வந்து அது விபரீதமான சக்திகள்லாம் நடுங்கக்கூடிய வகையில அதுல ஆரூடமா இருக்கக்கூடிய உத்தரகோஷ மங்கைக்கு அதிபதியே ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம் வினையேனை இருதலை. அச்சம் வினை அஞ்சு. அதாவது அந்த ஜீவனுக்கு எதெல்லாம் வந்து அது இந்த அப்பியரன்ஸ் வேர்ல்டுல ட்ராப் பண்றது, அதோட கவனத்தை வந்து ஃபோர்சிபிளா தன்பால் ஈர்த்து வச்சுக்கிறது அப்படின்னாக்க 5 இந்திரியங்கள். அப்புறம் பயம், அச்சம், என்ன ஆகுமோ என்ன கிடைக்குமோ, அது கர்த்திருவத்தினால வர்றது, நம்ம என்ன பண்ணுவோமோ. இதெல்லாம் வந்து உண்மை அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றது பிராரப்த கர்மா. ஏன்னா கர்மால ஈடுபட்டு பகவான் கிருபை பண்ணுவார்ப்பா, நான் அதெல்லாம் நிறைய வாட்டி பார்த்தாச்சு, அதெல்லாம் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன்னா ரொம்ப அனுபவத்திலேருந்து பேசுறாளோன்னு. அதான் வினை. அஞ்சோடு அச்சம் வினையேனை இருதலையே.
இந்த இந்த சக்திகள்லாம் இந்திரியத்தோட வீக்னஸ், பயம், வினை இதெல்லாம் வந்து 2 பக்கத்துல இருந்தும் என்ன ட்ராப் பண்றது. என்னை ஈர்த்து ட்ராப், அதாவது ட்ராப் பண்றதுன்னா நானே அதுல போய் விழறேன். ஏன்னா அது வந்து இட் லுக்ஸ் வெரி குட், பாக்குறதுக்கெல்லாம் நன்னா இருக்கு. அது அதுல அந்த வீக்னஸ்னால வந்து நானே இந்த ட்ராப்ல எல்லாம் போய் விழறேன். அது எல்லா பக்கத்துல இருந்தும் என்ன சூழ்ந்துட்டு என்ன வந்து ட்ராப் பண்ணி விடுறது. ஆனா நீ என்னை விட்டுடாதேப்பா, உத்தரகோஷம் மங்கைக்கரசே, உன்னோட கிளென்சிங் எஃபெக்ட் வந்து எப்பேற்பட்டது, அதனால வந்து நீ என்னை விட்டுடாதேப்பா. இருதலை கொள்ளியின் உள் எறும்பு ஒத்து இணை பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்டாய். என்ன விளையாடு. இந்த கொள்ளி, அதாவது மர ஒரு விறகு கட்டை, ஏதோ ஒரு மர பீஸ் வந்து அக்னி பிடிச்சிட்டு இருக்கு எங்கன்னா 2 பக்கமும், அதான் இருதலை கொள்ளி. இந்த பக்கத்துல இருந்து எரிஞ்சுட்டு வருது, அந்த பக்கத்துல இருந்து எரிஞ்சுட்டு வருது கொள்ளி. அப்ப அந்த எரியாத மத்தியத்துல இருக்கிற போர்ஷன்ல ஒரு எறும்பு இருந்ததுன்னா, எறும்பு வந்து ஒரு பக்கத்துல இருந்து சூடு வந்தது, ஐயோ நம்ம அந்த பக்கமா போய் அந்த சூட்ல இருந்து தப்பிச்சுண்டுலான்னு அந்த பக்கம் போனா அங்கேருந்து எரிஞ்சுட்டு வருது. அந்த மாதிரி இந்த ஜீவன் வந்து லோகத்துல வந்து ஈசனை பிரிஞ்ச துக்கத்துல லோகத்துல விழுந்து, லோகத்துல இருக்கிற பலவிதமான சக்திகள் அதை போட்டு டார்ச்சர் பண்ண, அங்கிக்கும் போக முடியல, இங்கிக்கும் இருக்கவும் முடியல. அப்படி நான் அந்த லோகத்துல மாட்டின்னு இருக்கேன்ப்பா, இருதலை கொள்ளி உள் எறும்பு மாதிரி. இருதலை கொள்ளியின் உள் எறும்பு ஒத்து இணை பிரிந்த விரிதலையனை விடுதி கண்டாய். ஆரம்பத்துல நான் பண்ணின பிரைமல் எரர், உன்னை விட்டு பிரிஞ்சு வந்தது சங்கல்பத்தினால. எனக்கு என்னமோ ஆகணும்னுட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். அந்த துக்கம் இங்கேயும் இருக்க முடியல, எல்லாம் கடிக்கிறது அந்த துக்கம். அப்படி இருக்கிற என்னை வந்து நீ விட்டுடாதேப்பா, விடுதி கண்டாய். வியன் மூ உலகுக்கு ஒரு தலைவா, நீதானே அதிபதி, சகல லோகங்களுக்கும் இருக்கிற சகல ஜீவன்களுக்கும் நீதானே அதிபதி. உன்னை விட்டு பிரிஞ்சு ஒரு ஜீவன் வந்து நீ எனக்கு வேண்டாம், நீ எனக்கு தலைவன் இல்லைன்னு சொல்லி வந்தாலும் நீதானே அதிபதி. அந்த ஜீவன் முட்டாள்தனத்தினால உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தாலும் உன்னுடைய ஆளுகை உரியது தானே அது. உலகுக்கு ஒரு தலைவா, உன்னை விட்டாக்க இங்க ஜீவன்களை பராமரிக்கிறதோ பாத்துக்கிறதுக்கோ எந்த சக்தி இருக்கு? நீ உத்தரணம் பண்ணலன்னா யார் வந்து பண்ண முடியும்? நீதானே ஒரு தலைவன். மண்ணும் உத்தரகோஷ மங்கைக்கு அரசே, திரு உத்தரகோஷ மங்கையில பொருந்தி இருந்து அருள் பாலிப்பவனே, பொறுதலை மூவிலை வேல் வலன் ஏந்தி பொலிபவனே. ஈசன் வந்து திரிசூலப்படை, அவர் கையில இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களுமே வந்து ஜீவனுடைய வினைய போக்குறதுக்கு. இந்த மழு ஆயுதம் வந்து சொல்லுவா, மழு ஆயுதம் வந்து கையில அந்த தாருகாவனத்தை ரிஷிகள்லாம் மந்திர பிரயோகம் பண்ணி ஏவினது. அது கையில அப்படியே பிடிச்சுட்டார், நல்ல ஷார்ப்பா பளபளான்னு இருக்கிற மழு. அதை வச்சு நீ என்ன பண்றார் அப்படின்னாக்க, தன்கிட்ட வர ஜீவன்களோட வினை பகையெல்லாம் வந்து கட்டு பண்றார். அப்படி மழுதாரியா ஈசனை வந்து ஸ்மரிக்கிறது, எல்லா ஆயுதங்களுமே அவர் கையில வச்சுட்டு இருக்கிறது ஜீவன்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து அதோட வினைகளை எல்லாம் கட் பண்ணி பக்குவப்படுத்துறதுக்கு. பொறுதலை மூவிலை வேல், அந்த பொறுதல்ங்கிறது வந்து சண்டை போடுற மோதுறது. அந்த மூவிலை அந்த 3 எண்டா பிரிஞ்சு இருக்கக்கூடிய வேல், அதாவது திரிசூலம், அதை வந்து ஏவினாக்க வந்து அன்ஃபெயிலிங் வெப்பன். பொறுதலை மூவிலை வேல், அது வந்து டெஃபினட்டா இட் வில் ஃபைண்ட் இட்ஸ் மார்க். அப்படி இருக்கக்கூடிய திரிசூலப்படைய வந்து வலக்கையில ஏந்தி இருக்கிறவனே, ஏந்தி பொலிபவனே, அப்படி ஒளிமயமா இருக்காராம் ஈசன். ஏந்தி பொலிபவனே என்னை விட்டெடுதி கண்டாய். நம்ம வந்து இன்னும் ஒரு பாடல் இருக்கு, பாத்துருவோமா? பார்த்துட்டு திருப்புகள் பார்ப்போமா? சட்டுன்னு பார்த்துருவோம். பொலிகின்ற நின் தாள் புகுத பெற்று ஆக்கையை போக்க பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய். ஓகே. பொலிகின்ற நின் தாள் புகுத பெற்று ஆக்கையை போக்க பெற்று மெலிகின்ற என்னை. உன்னோட திருப்பாதத்திலேருந்து பிரிஞ்சு, அதாவது உன்னோட அனுபவத்திலேருந்து பிரிஞ்சு இந்த ஜீவபாவத்தை பிடிச்சுண்டு ஆக்கையை போக்க பெற்று மெலிகின்ற என்னை. சரீரத்தையே பிடிச்சுண்டு இந்த ஜீவபாவத்தை ஃபீடு பண்ணணும்னு அதுலயே ஈடுபட்டு அதனாலேயே டயர்டா ஆகக்கூடிய என்னை வந்து நீ விட்டுடாதேப்பா. விடுதி கண்டாய்.
அழி தேர் விளரி ஒலி நின்ற பூம்பொழில் உத்தரகோஷம் அங்கை கரசே. இது இந்த ஸ்தலத்தோட வர்ணனை. உத்தரகோஷம் அங்கையில வந்து அழகா செழிச்சு வளர்ந்துருக்கக்கூடிய கார்டன்ஸ் எல்லாம் இருக்கு, புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கிறது, அந்த புஷ்பங்கள்ல தேன் குடிக்கிறதுக்கு வந்திருக்கிற அழிங்கிறதும் வண்டு. அது வந்து செலக்ட் பண்ணி புஷ்பம் நல்ல தேன் இருக்கிற புஷ்பமா பார்த்து அதுலேருந்து தேன் குடிச்சு வண்டுகள்லாம் வந்து அப்படியே அழகா ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கான் ஆனந்தமா. அந்த சப்தம் எப்பவும் கேட்டுன்னு இருக்கு. ஒலி நின்ற பூம்பொழில் உத்தரகோஷ மங்கைக்கு அரசே வலி நின்ற திண் சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டேன். வலிமையான ஒரு சிலைங்கிறதுக்கு வந்து கல்லுங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு, ஷிலான்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்கல்ப்சர்லாம் பண்றது. சிலைங்கிறதுக்கு இது வில்லுங்கிற அர்த்தமும் இருக்கு. ஈசன் வந்து திரிபுர தகன மூர்த்தி. திரிபுராசுரர்களோட 3 புறங்களை எரிக்கிறதுக்கு அவர் வில்லா என்னத்தை பிடிச்சுட்டு இருந்தாருன்னா, மேரு மலையை வளைச்சு ஒரு வில்லா பிடிச்சிருந்தாராம். மேரு மலை அந்த ரேஞ்ச் ஆஃப் மேரு ஹில்ஸை வந்து வளைச்சு அது எண்டையும், அந்த ஒரு எண்டையும் இன்னொரு எண்டையும் வாசுகிங்கிற பாம்பால இழுத்து கட்டி அக்னியை வந்து அதுல அம்பா கோத்து திரிபுராசுரர்களோட 3 புறங்களையும் எரிச்சார் அப்படின்னு புராண வரலாறு. வலி நின்ற திண் சிலை, அப்படி ஒரு வலிமையான வில்ல வந்து கையில ஏந்திண்டு எரித்தாய் புறம் மாறுபட்டே. விபரீதமா இருக்கக்கூடிய அந்த திரிபுராசுரர்களோட 3 புறங்களையும் எரிச்சவனே. திரிபுர தகன மூர்த்தியா ஈசனை வந்து தியானம் பண்றது வந்து ஜீவனுடைய மும்மலங்கள், ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம் 3த்தையும் எரிக்கிற தன்மை. முன்னாடி நம்மளே இதுலயே முன்னாடி வந்திருக்கு, அடியேற்குத்தானும் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையேன்னு திருச்சதகத்துல ஒரு பாடல்ல. அது வந்து என்னை பார்த்து சிரிக்கலாம், நான் உன்னை போய் என்னோட அடியேன்னு சொல்லிக்கிறத பார்த்து 4 பேர் சிரிக்கத்தான் முடியும் அப்படின்னு சொல்றதும் ஒண்ணு. சிரித்தே அருளலாம் தன்மையாம் நீ எப்படி இந்த 3 புறங்களே வந்து சிரிப்புனால எரிச்சியோ அந்த மாதிரி என்னுடைய மும்மலங்களையும் எரிக்கிறதுக்கு நான் வந்து உகந்தவன், அதுக்கு தகுதி உடையவன் அப்படின்னு தன்னை சமர்ப்பணம் பண்ற பாவத்திலையும் சொல்றது. அப்படி திரிபுர தகன மூர்த்தியா இருக்கிறவனே, என்னுடைய மலங்களை எரிக்க வல்லவனே, என்னை விட்டுடுதி கண்டாய் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். இந்த 10 பாடல்கள் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த 10 தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.